back. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சொன்னது இது. 2000 years back Jesus told these words. அநேகருடைய அன்பு தணிந்து போகும். The love of many will grow cold. இப்படி நிறைய ஸ்டோரிஸ் நான் சொல்லலாம். So I can continue to say such ஆனா stories. வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the word of God say? யோவான் 13ல என்ன சொல்லுகிறது? In John 13 what does it say? நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். You love one another. நான் உங்களை நேசித்தது போல Just as I have loved you. நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். You also are to love one தேவ another. பிள்ளையே, ஆண்டவர் உங்கள் இடத்தில் என்ன சொல்லுகிறார்? Child of God, what is the Lord saying இந்த to you and அன்பற்ற I? உலகத்தில் This world which is without any love. அன்பை சுமக்கிறவர்களாய் இருங்கன்னு He சொல்றாருங்க. asks us to be love carriers. God needs a bearer of love. அன்பை தாங்குபவர்களை பார்க்கிறார் தேவன். ஆமென். அன்பை சுமக்கிறவர்கள். God needs a bearer of love. அன்பை சுமக்கிறவர்களை அவர் பார்க்கிறார். God needs a vessel of love. ஒரு பாத்திர அன்பை காண்பிக்கிற ஒரு பாத்திரத்தை Shall பார்க்கிறார். we lift our hands நாம் கரங்களை உயர்த்தி and say, Lord, சொல்வோமா, I தேவனே, will be the bearer of your love. நான் அன்பை சுமக்கிறவனாக இருப்பேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Lift your hands and say, I will be the bearer of நான் love. அன்பை சுமக்கிறவனாக I இருப்பேன். will be the vessel of love. நான் அன்பின் பாத்திரமாக God இருப்பேன். doesn't need another preacher now. இன்னொரு ஒரு preacher அவருக்கு God doesn't தேவையில்லை. need another pastor now. இன்னொரு போதகர் அவருக்கு God தேவையில்லை. doesn't need another believer now. இன்னொரு விசுவாசி அவருக்கு இப்பொழுது God doesn't தேவையில்லை. need another Christian now. இன்னொரு கிறிஸ்துவன் அவருக்கு தேவையில்லை. God needs a இப்பொழுது bearer of love. அன்பை சுமக்கிறவர்கள் அவருக்கு God தேவை. needs a vessel of love. அன்பின் பாத்திரத்தை God அவருக்கு needs தேவை. someone to carry his love. யாரோ ஒருவர் அவருடைய அன்பை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கரங்களை என்று உயர்த்தி சொல்லுங்க. விரும்புகிறார். Lift your hands and உம்முடைய say, அன்பை சுமக்கிறவனாய், I would be a love உம்முடைய அன்பை carrier. சுமக்கிறவளாய், I would be a love carrier. நான் இந்த காலை வேளையிலே Me in this morning என்னை hours, I ஒப்புக்கொடுக்கிறேன் surrender myself to you. இயேசுவின் நாமத்தில். In Jesus' name. Amen. Amen. God needs a messenger of love. தேவன் அன்பின் தூதரை பார்க்கிறார். Amen. A messenger of love. ஒரு அன்பின் தூதரை அவர் More பார்க்கிறார். than all these, இவை எல்லாவற்றை காட்டிலும் God needs a servant of love. ஒரு அன்பின் வேலைக்காரனை அவர் எதிர்பார்க்கிறார். அமேன் சொல்லுங்க. ஒரு அன்பின் வேலைக்காரன். A servant of love. அமேன். இந்த கால வேளையிலே In this morning hours, ஆண்டவரே, நான் அன்பின் வேலைக்காரனா என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் I என்று சொன்னார். surrender myself as a servant of love. So why love matters most? எதற்காக இந்த அன்பு முக்கியத்துவம் வாய்ந்தது? அமேன். அந்த கேள்விக்கு நாம தான் பைபிள்ல விடை காணணும். And we should be finding the answer to this question in the Bible. ஏன் அன்பு அவ்வளவு முக்கியமான ஒன்று இந்த காலத்தில்? Why during these times the love matters the most? முதலாவதாக, Firstly, Jesus is a carrier of love. இயேசு அன்பை சுமக்கிறவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு, Jesus whom we நாம் worship, பின்பற்றுகிற இயேசு, Jesus whom we follow, அவர் அன்பை சுமக்கிறவராய் இருக்கிறதுனால because he is a love carrier, நானும் என்ன செய்யணும்? what I should also be அன்பை doing, சுமக்கிறவனாய் I இருக்க should வேண்டும். also be a love carrier. ஆமென். ஹalleluya. Jesus practiced love. இயேசு அன்பை நடைமுறைப்படுத்தினார். ஆமென். இயேசு அன்பை என்ன செய்தாருங்க? What did Jesus do? நடைமுறையில் காண்பித்தார். He practiced it and he showed it to others. அவர் வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். He healed the sick. ஆமென். யாரெல்லாம் அவரிடத்தில் பலவீனத்தோடு Those வந்தார்களோ, who came to him with weaknesses. பற்பல வியாதியஸ்தர்கள் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says there many people with many sicknesses came to him. அத்தனை பேரையும் To all of them, வித்தியாசமே பாராமல் without showing any difference, அத்தனை பேருக்கும் அவர் சுகத்தை பேசினார். he spoke healing to everyone. வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ணாங்க. He prayed for the servant, ஆண்டவர் அந்த வேலைக்காரனுக்கு சுகம் and கொடுத்தார். God healed that servant. ஆக ஒரு பெரிய அதிபதி வந்தாருங்க. A big leader came ஒரு there. பெரிய அதிகாரி வந்தாருங்க. A big leader came to அந்த him, அதிகாரிக்கு சுகத்தை and கொடுத்தார். he healed that leader. அப்ப பட்சபாதமற்ற தேவன் He அவர் did not show any distinction between அன்பை people. பிராக்டிஸ் பண்ணாருங்க. He practiced love there. இயேசு என்ன செஞ்சாருங்க? What did Jesus do? எல்லாரும் சொல்லுங்க, அன்பை பிராக்டிஸ் பண்ணாருன்னு Let's சொல்லுங்க. all say that he practiced love. அவரிடத்தில் வந்த ஒருவரையும் Those who came to him, அவர் புறம்பே தள்ளவே கிடையாது. he never forsook them. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, Those who are burdened, heavy laden, நீங்கள் எல்லாரும் சொன்னாருங்க. he said, you all come to me. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்களேன். Say everybody. Come and
to me, என்னிடத்தில் வாருங்கள், all எல்லோரும் who are weak and weary. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். எல்லாரும் சொன்னாருங்க. He says all of you. அதுல பட்சாபாதம் கிடையாது. And there he is not showing any எந்த partiality. background check He கிடையாது. is not doing any background check எந்த there. கலரும் கிடையாது. There is no color involved எந்த there. ஜாதி கிடையாது. There is no caste involved there. எந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. There is nothing like you high or low involved there. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, Those who are weary and heavy with நீங்கள் burden. எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், And he said, everyone come to me. நான் உங்களுக்கு I will give you. காலை உடைப்பேன்னு சொன்னாரா? Did he say I'll break your legs? கழுத்து அறுப்பேன்னு சொன்னாரா? Did he say that I'll cut your throat? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, Those who are burdened and heavy with நீங்கள் எல்லோரும் burden. என்னிடத்தில் வாருங்கள், He said, you all come to me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை He said, கொடுப்பேன். I will give you rest. Amen. He practiced love. ஆகவே அதை He நடைமுறைப்படுத்தினார். healed. அவர் He சுகமாக்கினார். forgave. அவர்களை மன்னித்தார். He embraced. அவர்களை கட்டி தழுவினார். Amen. இந்த தேவனை தேவனாக கொண்ட ஜனமே, We are so blessed to சொல்லுங்க have this God. சுகப்படுத்தினார். He healed. சொல்லுங்க சுகப்படுத்தினார். He healed. மன்னித்தார். He forgave. அரவணைத்தார். He huddled them. மீட்டு கொடுத்தார். And he restored கரங்களை them. நல்லா தட்டுங்களே. Clap your hands. அவர் யோபுவின் தேவனாய் He இருக்கிறார். is a God of Job. நம் இழந்ததை மீட்டு கொடுக்கிற தேவன் அவர். What we have lost, he gets back to எந்த us. கண்டிஷனும் இல்லாமல் மீட்டு கொடுக்கிற தேவன் அவர். Without any condition, he gives back to ஆக us. இன்றைக்கு தியானத்திற்கு So for today's meditation, யோவான் 13:1 நம்ம தியானம் பண்ண போறோம். we are going to meditate John இதுல 13:1. ஆழமான சத்தியம் இருக்கு. There is a deep truth in this message. EAGCல 10 20 30 scripture verses நாங்க கொடுக்கிறது கிடையாது. At EAGC, we do not give 10 to 20 scriptures when we கொடுக்க preach. கூடாதுன்னு சட்டமும் கிடையாது. There's no law that you should be giving so many ரெண்டு வசனம் verses. சொன்னாலும் Even if I share 2 verses அந்த here, வசனத்தை அழகாக ஆழமாக தியானம் செய்வோம். we will meditate on that particular verse deeply. பொறுமையாக தியானம் செய்வோம். Patiently we will meditate that verse. Bible says, The word of God now says, before the feast of the Passover, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே when Jesus knew இயேசுவுக்கு தெரியும் that his hour had come, இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான that தன்னுடைய he வேலை should வந்தது depart என்று. from this world to the Father, இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான வேலை having loved his own தம்முடையவர்களிடத்திலே அன்பு வைத்தபடியே who were in the world, இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் he loved them to the end. முடிவு பரியந்தம் அவர்களிடத்திலே அவர் அன்பு வைத்தார். So இந்த ஒரு வசனத்தை மூணா பிரிச்சுக்கிடுவோம். So let us split this verse into 3. மூணா பிரிச்சிடுவோம். Let's split this into 3. முதலாவது Firstly, having loved. நேசித்தவராக. Amen. Having loved. எல்லாரும் சொல்லுங்க having loved. எல்லோரும் சொல்லுவோமா நேசித்தவராக. Having loved. நேசித்தவராக. அப்படின்னு சொன்னா What is the meaning? அவர் சந்தேகம் இல்லாம சீஷர்களை அவர் நேசித்தார். Without any doubt, he loved his disciples. அவர்களுக்கு போதித்தார். And he preached to them. அவர்களை நடத்தினார். And he led them. அவர்கள் மீது கரிசனையாய் இருந்தார். He showed compassion on them. அவர்களை விசாரித்தார். And he inquired them. அவர்களை பாதுகாத்தார். He protected them. Having loved அப்படின்னு சொன்னா நேசித்தவராக என்று சொல்லும் பொழுது இயேசுவின் காலத்தில் those days in Jesus days நிறைய போதகர்கள் இருந்தார்கள். many preachers were there. many teachers were there. நிறைய போதகர்கள் இருந்தார்கள். many teachers were there. சாரி ஆசிரியர்கள் தமிழ்ல இல்லையா, நிறைய ஆசிரியர்கள் இருந்தாங்க. So there were many teachers. நிறைய religious leaders இருந்தாங்க. மத தலைவர்கள் अनेகம் இருந்தார்கள். ஆக அவங்க எல்லாம் பாருங்க, So if you look at all of them, மத சம்பந்தமான போதனைகளை கொடுத்தார்கள். so they preached about things which are religious oriented. சட்டத்தை போதித்தார்கள். They preached them about the law. மத சம்பந்தமான the religious matters. இத செய்யணும் இத செய்யக்கூடாதுங்கற காரியத்தை போதித்தார்கள். So they preached the do's and don'ts. அவங்க வேலையை அவங்க செஞ்சாங்க. So they did their job. ஆனால் இயேசு But Jesus, ஒரு டீச்சராக மாத்திரமல்ல, not just as a teacher, ஒரு போதகராக மாத்திரமல்ல, not as a preacher, ஒரு ரபியாக not மாத்திரமல்ல, just as a rabbi, அவர் பணியை முடித்து அவர் ஆமென் போட்டு பைய தூக்கிட்டு போகிறவர் he did கிடையாது. not finish his work, said amen and went away. மத்த டீச்சர்களை காட்டிலும், Beyond all those teachers, what they did, மத்த பிரீஸ்டை காட்டிலும் more than what the priest did on those அவர்கள் days, செய்யாததை அவர் செய்தார். he did what those people
people did not do. அவர் சீஷர்களை நேசித்தார். He loved the disciples. ஆமென். டீச்சர்கள் என்ன கொடுக்கலையோ, Whatever the disciples didn't give, டீச்சர்கள் the teachers didn't give. டீச்சர்கள் என்ன கொடுக்கலையோ, Whatever the teachers did not give, லீடர்கள் என்ன கொடுக்கலையோ, whatever the leaders did not give, இயேசு அதை கொடுத்தார். Jesus gave that. என்ன கொடுத்தார்? What did he give? எல்லாரும் சொல்லுங்க, என்ன கொடுத்தார்? Everybody say, what did he give? நீங்களே என்ன கொடுத்தாருன்னு என்ன கேட்காதீங்க. Don't சொல்லுங்க, ask என்ன me. கொடுத்தார்? What did Jesus give? என்ன கொடுத்தார்? What did Jesus give? சத்தம் போதாது, Tell இன்னும் loudly. சத்தமா சொல்லுங்களேன். Tell loudly. அன்பை He கொடுத்தார். gave his love. கரங்களை தட்டி அவரை Let's clap our hands பயன்படுத்த- and give glory to God. அன்பை கொடுத்தார். He gave his love. So having loved, ஆகவே நேசித்தவராக. so ஒன்னு முடிஞ்சது. So one got over. அடுத்ததாக What is the second one having here? loved his own, தன்னுடைய சொந்த ஜனங்களை அதே நேசித்தவராக. வசனம், having loved his own. தன்னுடைய சொந்த ஜனங்களை நேசித்தவராக. ஆமென். இயேசு பொதுவாக Jesus in general, எல்லாரையும் he நேசித்தார். loves all. சொல்லுங்க, இயேசு பொதுவாக, Say Jesus generally. இயேசு பொதுவாக Jesus in general, எல்லாரையும் he நேசித்தார். loved everybody. ஆனால் But அவருடைய அன்பு பாருங்க, so when you look at his love அவருடைய சொந்தமானவர்களுக்கு for his own, அது விசேஷமானதாய் it was இருந்தது. special love. கரங்களை நல்லா தட்டுங்களே. having loved his own, தன்னுடைய சொந்த ஜனங்களை நேசித்தவராக. உங்களை அவர் சொந்த ஜனமாக பாவிக்கிறார். So he looks at you as his own. சொந்த மகனாக பாவிக்கிறார். He looks at you as his own. சொந்த மகளாக பாவிக்கிறார். As his own daughter. ஆக having loved his own அப்படினு சொன்னா என்ன? தன்னுடைய சொந்த ஜனங்களை நேசித்தவராக என்று சொல்லும் He பொழுது loves differently. அவர் வித்தியாசமாக நேசிக்கிறார். சொல்லுங்க, அவர் வித்தியாசமாக நேசிக்கிறார்னு He சொல்லுங்க. loves differently. ஆமென். எத்தனையோ பேருடைய அன்பை நீங்க பார்த்திருப்பீங்க. You might have seen the love of many. எத்தனையோ பேர் இப்பவே நீங்க கூட உட்கார்ந்து இருக்கீங்க. You are all sitting together. உங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல உட்கார்ந்து You are இருக்கலாம். sitting next to your husband. உங்க வைஃப் பக்கத்துல உட்கார்ந்து You may be இருக்கலாம். sitting next to your உங்க wife. பேரண்ட்ஸ் பக்கத்துல Or உட்கார்ந்து you may be இருக்கலாம். sitting next to your parents. உங்க சக விசுவாசிகள் பக்கத்துல உட்கார்ந்து Or you இருக்கலாம். might be sitting with your fellow believers. எத்தனையோ அன்பை நீங்க You பார்த்திருக்கலாம். might have seen many love in your ஆனால் life. அவருடைய அன்பு But his love, அது வித்தியாசமானதா it is a இருக்கிறது. different love. He loves differently. அவர் வித்தியாசமாக The நேசிக்கிறார். reason that I say எதற்காக இதை நான் that he சொல்கிறேன்? loves differently அவர் means வித்தியாசமாக நேசிக்கிறார் என்று சொல்லும் it பொழுது changes everything. அது எல்லாவற்றையும் மாற்றி அவருடைய விடுகிறது. அன்பு என்ன செய்கிறது? What does his love do to என் us? வாழ்க்கையே மாற்றி It விடுகிறது. changes my life. இதுக்கு கை தட்டணுமா இல்லையா? அவர் வித்தியாசமாக நேசிக்கிறார். He loves differently. ஏன் அத வித்தியாசம் சொல்றோம்? Why are we calling it as a அது different love? என்னையே மாற்றி விடுகிறது. Because it is changing me. என் பார்வையை மாற்றுகிறது. It changes the way I look என் at things. எண்ணங்களை It மாற்றுகிறது. changes my என் thoughts. நோக்கத்தை It மாற்றுகிறது. changes my vision. என் பர்சனாலிட்டியை It மாற்றுகிறது. changes my அவர் personality. வித்தியாசமாக நேசிக்கிறார். So he loves differently. It changes everything. எல்லாவற்றையும் அது மாற்றி விடுகிறது. And secondly, இரண்டாவதாக his love, அவருடைய he அன்பு, loves differently. அவர் வித்தியாசமாக He நேசிக்கிறார். loves deeply. அவர் ஆழமாக அவர் நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறாரா? How is he loving us? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வித்தியாசமாக மாத்திரமல்ல, It's not just differently. வித்தியாசமாக It's மாத்திரமல்ல, not just differently. அவர் ஆழமாக But he நேசிக்கிறவர். loves me deeply. கரங்களை நல்லா தட்டுங்களே. Hallelujah. எப்படிங்க having loved his own, சொந்தமானவர்களை அவர் that நேசித்தார். is a deep love. அது ஒரு ஆழமான அன்பாக இருக்கிறது. அது எப்படி டீப்பா மாறுகிறது? How is it changing to a deep love? அந்த அன்பு எப்படி டீப்பா மாறுகிறது? How is that love changing into a deep When love? we love him back. அவரை நாம் திரும்பவுமாக நேசிக்கும் பொழுது அவர் என்னை நேசிக்கிறார். he loves me. நான் என்ன செய்யணுங்க? And what should I be doing? அவரை நேசிக்கணும். I should love him back. அவர் உலகத்தை நேசிக்கிறார். He loved the world. உலகம் அவரை நேசிக்கிறதோ இல்லையோ, Whether the world loves him or not, அவர் உலகத்தை நேசிக்கிறார். he loved the world. ஆனால் அவருடைய சொந்தமான ஜனங்களை வித்தியாசமாக நேசிக்கிறார். But he loves the people who are called his own differently. சொந்தமான ஜனங்களை ஆழமாக நேசிக்கிறார். He loves the people whom he call it as his own காரணம் என்ன? deeply. What is the reason? Love responds to love.
இந்த அன்பு அன்புக்கே பதில் கொடுக்கிறது. சொல்லுங்க love. அன்பு Response to love. அன்புக்கே பதில் கொடுக்கிறது. அன்பு என்ன செய்கிறது? What is this love doing? அன்பு என்ன செய்கிறது? What is this love doing? உங்களை யாராகிலும் ஒருவர் Amongst any of you amongst you, உண்மையாக, if you love truly, வித்தியாசமாக, if you love differently, ஆழமாக love deeply, நேசிப்பார்களானால் if they love you, நீங்க வெறுப்பீங்களா? will you hate them? நீங்க வெறுப்பீங்களா? Will you hate them? என்ன செய்வீங்க? What will you be doing அந்த in turn? உண்மையான அன்புக்கு, For that true love, வித்தியாசமான அன்புக்கு, for that different love, ஆழமான அன்புக்கு for that deep love, நீங்க என்ன பண்ணுவீங்க? what will you do? ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. You will respond to that சொல்லுங்க, love. நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் Say, சொல்லுங்க. I will respond to that அப்படி love. இல்லன்னு சொன்னா அதுல ஆழமே கிடையாதுங்க. If it's not that way, then it is not called as a இன்னைக்கு deep நீங்க love. எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறீங்க. You're all seated here. ஏதோ சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? Have you all come here just for name's sake? கடமைக்காக வந்திருக்கிறீங்களா? Just for name's sake have you come to this பேருக்காக place? வந்திருக்கிறீங்களா? Or just for name's sake you've come here? ஏதோ ஒரு வாடிக்கையாளரா வந்திருக்கிறீங்களா? Or have you come here as a consumer ஒரு attitude? கன்சியூமரா வந்திருக்கிறீங்களா? Have you come here with a consumer அல்லது attitude? பயத்தினால Or வந்திருக்கிறீங்களா? have you come here out of fear? சொல்லுங்க, எதனால வந்திருக்கிறீங்க? Why have you come to this இந்த place? சண்டே சர்வீஸ் நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி I shouldn't be missing this Sunday நீங்க service செலவு பாராம, without thinking how much you're spending சிரமம் on it, பாராம, how much trouble that you're taking, நேரம் பாராம without minding about the time இந்த that you're இடத்துல spending. வந்திருக்கிறீங்க. If you have come here to this காரணம் place, என்ன? what is the reason? You have responded to that love. அந்த அன்புக்கு நீங்கள் பதில் கொடுத்திருக்கிறீர்கள். சொல்லுங்க, அந்த அன்புக்காக தான் வந்திருக்கிறேன்னு Say சொல்லுங்க. that I have come for that love. சொல்லுங்க, அந்த அன்புக்காக தான் I have வந்திருக்கிறேன். come here for that love. பாஸ்டருக்காக வரல, I have not come here for the pastor. சர்ச்சுக்காக வரல, I have not come here for the வேற church. யாருக்காக வரல. I have not come here for anyone அவர் else. என்னை ஆழமாக நேசித்தார். He loves me deeply. அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ண I have வந்திருக்கிறேன். come here to respond to that deep ஆமென். love. ரெஸ்பாண்ட் பண்ண I வந்திருக்கிறேன். have come here to respond to Love that deep love. responds to love. அன்பு அன்பிற்கு பதில் கொடுக்கிறது. ஆமென். இங்க வாசிக்கிறாங்க, They play here. இங்க வாசிக்கிறாங்க. They play here. யாருக்காக வாசிக்கிறாங்க? For whom are they playing the பாஸ்டருக்கு instruments? வாசிக்கிறாங்களா? Are they playing the instruments for the இங்க pastor? பாடுறாங்க. They are singing here. யாருக்காக பாடுறாங்க? For whom are they singing the songs? பாஸ்டருக்காக, சர்ச்சுக்காக பாடுறாங்களா? Are they singing for the sake of pastor or for the church? உங்களை என்டர்டெயின் பண்ண Or பாடுறாங்களா? are they singing to entertain you? கட்டாயத்துக்காக வாசிக்கிறாங்களா? Or are they playing out of compulsion? கட்டாயத்துக்காக பாடுறாங்களா? Are they singing out of compulsion? பார்க்கிங்ல அவ்வளவு சவால்கள் மத்தியில ஊழியம் பண்றாங்க. They are doing ministry in that parking area in the midst of so many challenges. பார்க்கிங்ல அவ்வளவு சேலஞ்ச் இருக்கு. There are so many challenges faced in the parking area. அவ்வளவு பொறுமையாக ஞானமாக ஊழியம் பண்றாங்க. With wisdom and with patience they are doing the ministry there. யாருக்காக பண்றாங்க? For whom are they doing this ministry? பாஸ்டருக்கு அல்ல. They are not doing this for the pastor. உங்களுக்கும் அல்ல. They are not doing this for your sake. அவர்கள் அன்புக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி They are இருக்கிறாங்க. responding to that love. சிம்பிள். It's very simple. ஆண்டவரே, அன்பினால் இந்த பார்க்கிங் ஊழியத்தை சவால்கள் மத்தியிலும் நான் செய்கிறேன். Out of love I am doing this ministry in that parking area even there are challenges. சில விசுவாசிங்க திட்டின் போவாங்க பார்க்கிங்ல வாலண்டியர்ஸ் நமக்கு தெரியும். Some believers they may scold the volunteers சில in the parking விசுவாசிங்க area. பயந்து கார் சாவியை கொடுப்பாங்க, நமக்கு தெரியாது. We don't know. Some believers they may பிரதர், give the பார்த்து car key with பிரதர், fear. தேய்ச்சிர போறீங்க. I say be careful with my பார்த்து car. பிரதர், எங்கயாச்சும் என்ன வேற இடத்துல நிப்பாட்டிர போறீங்க. Please do not park my vehicle in some other place. எல்லாத்தையும் சகிச்சுன்னு அவங்க ஊழியம் பண்றாங்க. And they bear everything and continue to do their Because ministry they want to there. respond to that love. ஏனென்றால் அந்த அன்பிற்கு ஒரு பதில் நீங்க குறை கொடுக்கும்படியாக. சொல்லுங்க, You may find fault. நீங்க குற்றம் காணுங்க, You may say faulty things. நீங்க நியாயம் தீருங்க. You may judge them. நாங்க ஊழியம் பண்ணுவோம். We will do the ministry. காரணம், What is the reason? அவர் என்னை நேசித்தார். He loves me. அவர் எங்களை He நேசித்தார். loved us. அதனாலதான் we are responding to that And love. that is the reason we are responding back to that love. அதனாலதான் நீங்க சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் இல்லாம And வரீங்க. that is why without miss you are coming to attend the Love Sunday responds service. to love. அன்பு அன்பிற்கு பதில் கொடுக்கிறது. Listen to this. இதை கவனமாக கேளுங்கள். Jesus has done some things for all men. எல்லோருக்கும் எல்லாவற்றையும் தேவன்
தேவன் செய்திருக்கிறார். நல்ல கவனிங்க. So listen carefully. Jesus has done some things for all men. எல்லா மனிதருக்கும் ஏதோ ஒன்றை இயேசு செய்திருக்கிறார். He also done அவர் இதையும் செய்திருக்கிறார். all things. எல்லாவற்றையும். சொல்லுங்க something ன்னு சொல்லுங்களேன். Something. எல்லாருக்கும் something கொடுத்தாருங்க. He gave something for all. all things யாருக்கு கொடுக்கறாருங்க? But to whom did he give all the things? எனக்கு கொடுக்கறாருன்னு சொல்லுங்களேன். Giving it to me. காரணம் என்ன? What is the reason? நான் அவருக்கு சொந்தம். I belong to him. கரங்களை நல்லா தட்டுங்களே. நான் அவருக்கு சொந்தம். I belong to him. Amen. நான் அவருக்கு சொந்தம். I belong to him. ஆக இயேசு என்ன உலகத்தையே நேசித்தாருங்க. Jesus loved the entire world. உலகத்தையே நேசித்தாருங்க. He loved the whole world. ஆக உலகத்தை நேசிப்பது ஒண்ணுங்க. So there's one thing that he loves the whole world. ஆனால் அந்த அன்புக்கு ரெஸ்பாண்ட் பண்றவங்க என்ன செய்றாங்க? But those who respond to that love, what do they do? அந்த அன்பை ஆழமாக அனுபவிக்கிறாங்க. So they experience the deep love. ஆமென். நீங்களும் நானும் அந்த அன்பை அனுபவிக்கிறோம். எப்படி? ஆழமாக. How do we experience that love? We experience a deep love there. இப்ப நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க. So now you are going to respond. Having loved his own. அன்பு காண்பிப்பது ஒன்று என்றால், you know, you are his own. நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். இங்க கை வச்சு சொல்லுங்க, I am his own. Say I am his own. I am his own. நான் அவருக்கு சொந்தமானவன். Because ஏனென்றால் he chose me. அவர் என்னை தேர்ந்தெடுத்தார். He chose me. என்னை அவர் தேர்ந்தெடுத்தார். I am his own. நான் அவருக்கு சொந்தமானவன். Because he chose me. அவர் என்னை தேர்ந்தெடுத்ததினால் நான் அவருக்கு சொந்தமானவன். கை எடுக்காதீங்க. I am his own. நான் அவருக்கு சொந்தமானவன். I am his own. நான் அவருக்கு சொந்தமானவன். ஏனென்றால் he gave himself to me. அவர் தன்னையே எனக்காக செலவழித்தார். சொல்லுங்க, நான் அவருக்கு சொந்தம். Say I belong to him. காரணம், the reason being, அவர் தன்னையே எனக்கு கொடுத்தார். he gave himself to me. கை எடுக்காதீங்க. Don't take your hand I am his own. நான் அவருக்கு சொந்தமானவன். Because ஏனென்றால் Father gave Jesus to me. பிதாவானவர் இயேசுவை எனக்காக கொடுத்தார். I am his own. நான் அவருக்கு சொந்தமானவன். Because ஏனென்றால் he purchased me. என்னை அவர் purchase என்னை வாங்கி இருக்கிறார். வாங்கினார் அவர். I mean, என்ன விலை கொடுத்தாருங்க? What did he give? சொல்லுங்க, என்ன விலை கொடுத்தாருங்க? What did he give? ரத்தத்தையே சிந்தி he shed his blood for us. அவர் என்னை வாங்கி இருக்கிறார். And he purchased me. கரங்களை நல்லா தட்ட மாட்டீங்களா? I am his own. நான் அவருக்கு சொந்தமானவன். Because he has purchased me. அவர் என்னை விலை கொடுத்து வாங்கினார். I am his own. நான் அவருக்கு சொந்தமானவன். Because ஏனென்றால் he has conquered me. அவர் என்னை முற்றிலுமாக கைப்பற்றினார். என்னை கைப்பற்றி இருக்கிறார். He conquered me. அந்தகாரத்திலிருந்து கைப்பற்றி இருக்கிறார். From those days he has conquered me. பிசாசின் பிடியிலிருந்து கைப்பற்றி இருக்கிறார். From the grip of the devil he conquered me. அழிவிலிருந்து கைப்பற்றி இருக்கிறார். From destruction he conquered me. மந்திரத்திலிருந்து கைப்பற்றி இருக்கிறார். From witchcraft he conquered me. சாத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து கைப்பற்றி இருக்கிறார். From the schemes of the Satan he conquered me. மனுஷனுடைய சதிகளிலிருந்து கைப்பற்றி இருக்கிறார். From the schemes of men he conquered me. பொறாமையின் கண்களிலிருந்து கைப்பற்றி இருக்கிறார். From the eyes of jealousy he conquered me. இப்படி நான் சொல்லிக் கொண்டே போகலாம். So I can continue to say all these things. I am his own. நான் அவருக்கு சொந்தமானவன். ஏனென்றால் he has conquered me. அவர் என்னை முற்றிலுமாக conquer செய்தார், கைப்பற்றினார். Somebody say I am his own. சொல்லலாமா? நான் Somebody அவருக்கு say I am his own. சொந்தமானவன். நான் அவருக்கு சொந்தமானவன். ஏனென்றால் I have yielded myself to him. நான் என்னையே அவருக்கு ஒப்புக்கொடுத்தேன். I have surrendered myself. என்னையே நான் அவருக்கு ஒப்புக்கொடுத்தேன். நீங்க கை வச்சு சொல்லுங்க, நான் சொல்லுங்க, me. அவருக்கு சொந்தம். I belong to him. காரணம், the reason, நான் என்னையே ஒப்புக்கொடுத்திருக்கிறேன். I surrendered myself to him. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. Lift both your hands. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. Lift both your hands. கொஞ்ச நேரம் இத நம்ம கொண்டாட போறோம். இந்த அன்பை கொண்டாட போறோம். Celebrate this love now. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கொஞ்ச நேரம் கொண்டாடுங்க. I want you to celebrate this love. இந்த அன்பை நாம் கொண்டாட போகிறோம். You are his own. நீங்கள் அவருடையவர். Because he has
chosen you and I. ஏனென்றால் உங்களையும் என்னையும் அவர் You are தேர்ந்தெடுத்துக் his கொண்டார். own, eh? நீங்கள் அவருடையவர். Because he gave himself. தன்னையே நமக்கு ஒப்பு கொடுத்தவர். You are his own. நீங்கள் அவருடையவர். Because Father has given him to you. ஏனென்றால் பிதாவானவர் இயேசுவை You are நமக்காக his own, தந்தருளினார். You belong to him. Because you have purchased. ஏனென்றால் He has நீங்கள் விலை purchased. கொடுத்து உங்களை அவர் மீட்டுக் You are his கொண்டார். own. நீங்கள் அவருடையவர். Because he has conquered you. ஏனென்றால் அவர் உங்களை ரெண்டு கைப்பற்றினார். கரங்களை உயர்த்தி. இரண்டு கைகளையும் உயர்த்தி. ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா உம்தயை பெரிதையா என்மேல் உம்தயை பெரிதையா. Sing it again. உம்தயை பெரிதையா என்மேலும் தயை பெரிதையா. ரெண்டு கரங்களை I want you to respond to this love. Glory. கரங்களை உயர்த்துங்க. God wants you to respond. Love responds to love. ரெஸ்பாண்ட் பண்ண தேவன் விரும்புகிறார். Love responds to love. அன்பானது அன்புக்கு We பதில் are worshiping கொடுக்கிறது. him. இப்பொழுது நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். Not out of fear. பயத்தினால் அல்ல. Not out of compulsion. யாரோ உங்களை நிர்பந்தப்படுத்தினார் We worship அல்ல. him. எதற்காக அவரை Out of love. ஆராதிக்கிறோம்? அன்பின் நிமித்தமாக. Out of love. அன்பின் நிமித்தமாக. நம்ம காணிக்கை கொடுக்கறங்க. We give our offerings. எதற்கு? Why do we give the offerings? அன்பை வெளிப்படுத்த. To show our love. Love responds to love. அன்புக்கு பதில் கொடுக்கிறது. நம்ம ஊழியம் பண்றங்க. We are doing ministry. எதற்கு? Why do we do ministry? Love responds to love. அன்புக்கு பதில் கொடுக்கிறது. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Lift both your hands and say, ஹalleluya. கட்டாயத்துக்காக நான் எதையும் செய்ய I மாட்டேன். will not do anything out of பாஸ்டருக்காக compulsion. எதையும் செய்ய I மாட்டேன். will not do anything for என் pastor's அப்பாவுக்காக sake. செய்வேன். I will do it for my என்னை father's sake. நேசித்தவருக்கு செய்வேன். I will do for the one who loved me. எனக்காக எல்லாவற்றையும் செய்பவருக்கு I செய்வேன். will do for the one who did என்னை everything தேடி for me. வந்தவருக்கு I செய்வேன். will do this for the one who came seeking உமக்கு நான் me. செய்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். It is such a privilege to do this In out of Jesus' love. name. In Jesus' name. Amen. Hallelujah. Having loved. நேசித்தவராக. Having loved. நேசித்தவராக. Secondly, having loved his own. தன்னுடைய சொந்த ஜனங்களை அவர் நேசித்தார். John 13:1. யோவான் 13:1 வசனத்திலே Having loved. அவர் நேசித்தவராக. Having loved them. தன்னுடைய சொந்த ஜனங்களை Having loved his நேசித்தவராக. own. தன்னுடைய சொந்த ஜனங்களை And நேசித்தவராக. thirdly, மூன்றாவதாக he loved them to the end. கடைசி வரை அவர்களை நேசித்தார். Amen. சொல்லுங்க எது வரங்க? Till what? எது வரங்க? Till what சொல்லுங்க extent did he love? கடைசி வரைன்னு சொல்லுங்கடா. Say he loved them till கரங்களை the end. நல்லா தட்ட மாட்டீங்களா? எது வரை நேசிக்கிறாருங்க? Till where does God love us? நான் ஒன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. I don't have to say this to you. உலகம் எதுவரை உங்களை நேசிக்கும்னு சொல்லி நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. You would have experienced to what extent the world shows love. நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. Many things you would have experienced. சொந்த பந்தங்கள் எதுவரை நேசிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க நிறைய Your அனுபவிச்சிருப்பீங்க. own relatives, how much they love you, you know that. உங்களை முன்னாடி கூப்பிட்டு நீங்க உங்க ஸ்டோரிய சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க ஸ்டோரி நிறைய சொல்லிட்டே இருப்பீங்க. If I call you in the front and ask you to share your stories, you will share many பார்த்துட்டேன் stories. பாஸ்டர், பார்த்துட்டேன் And you பாஸ்டர். would say, I've seen everything, Pastor. உலக அன்பை பார்த்துட்டேன் I have பாஸ்டர். seen enough of this worldly மனுஷ அன்பை love. பார்த்துட்டேன் I have பாஸ்டர். seen enough of this love from அப்படி man. நீங்க அனுபவத்தை சொல்லுவீங்க. And so you can share your experiences that ஆக way. உலக அன்பு அதுதானுங்க. So that is how the world love is. ஆனால் ஆண்டவர் அன்பு But the love of our Lord, சொல்லுகிறார், he says, having loved, நேசித்தவராக, having loved his own, தன்னுடைய சொந்த ஜனங்களை he நேசித்தவராக, loved them to the end. முடிவு பரியந்தம் அவர்களை நேசித்தார். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உன்னை லவ் பண்றதுல இன்னும் finish பண்ணலன்னு சொல்லுங்களேன். He is yet not Amen. finished the love that he showed on you. அவர்கிட்ட பிரேக்கப்புக்கு சான்ஸே There கிடையாது. is no chance for breakup in சொல்லுங்க, his love. பிரேக்கப்புக்கு சான்ஸே There is கிடையாது. no chance of breakup in his love. அவர் அந்த மாதிரி ஒப்பு கொடுத்துட்டாருங்க. He has given himself for that. பிரேக்கப்புக்கு காரணம் நான் தான் சொல்லுங்களேன். I say for the reason for breakup, it's me.
போனோம்னா நான் தான் போனோம் If அவரை விட்டு. I only leave him and பக்கத்துல go. பார்த்து சொல்லுங்க, போனோம்னா நான் தான் போனோம்னு If I have சொல்லுங்க. to go, I only leave him and அவர் go. போகவே He would மாட்டார். never leave us. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் இயேசு கிட்ட பிரேக்கப்ங்கற வார்த்தையே கிடையாதுன்னு Say சொல்லுங்க. there's no word called break up with ரொம்ப my ஈஸியா Jesus. சொல்லிடுவாங்க, பிரேக்கப் பண்ணிரலாம் அப்படின்னு. So they will say so easily, let's break up. ஆனா வேதம் சொல்லுகிறது, But the Bible says, to the uttermost, கடைசி வரை, to the fullest extent. முழுவதுமாக, Amen. Uttermost, கடைசி வரை, to the fullest extent. முழுவதுமாக. அடுத்த வாரம் உங்க பக்கத்துல யார் இருக்கறாங்க இல்லையா நமக்கு தெரியாது. I do not know who's going to sit next to you next week. இந்த வாரம் சந்தோஷமா வரீங்க, So you've come this week with full of joy. எல்லாமே மாறுங்க. Everything keeps அடுத்த வாரம் changing. எப்படி இருக்கும் நமக்கு We தெரியாது. don't know what's going to யார் happen உங்க next கூட week. வருவாங்க? Who's going to come with you? அவங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்தா நான் வர மாட்டேன் சிஸ்டர். If that person comes for first service, I will not come. அவங்க மூஞ்சி பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. I don't like to see that person's face. அவங்க இருக்கிற இடத்துல நான் ஆராதிக்க மாட்டேன். That place where that person is, I will not இதுக்கு worship. முன்னாடி இதே கேஸுங்க தான் கை கோத்துக்கிட்டு வந்திருக்கோம். Before they were only good friends, வருஷக்கணக்கா வந்திருக்காங்க. and many years they would have come அவங்க here. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்தா நான் செகண்ட் சர்வீஸ். If that person comes for first service, I'll come for ஒரு நாள் second service. திடீர்னு அவங்க செகண்ட் சர்வீஸ்க்கு வந்துருவாங்க. Suddenly they would come for a இல்ல second திடீர்னு service, மாறி வந்துருவாங்க. or by mistake they come for another service. அப்ப என்ன பண்றீங்க? So what are you doing here? போயிருவீங்களா ஆராதிக்காம? Would you leave this place without worshipping? இப்படிதான் மனுஷன் சொல்லுவான். And that is how man says. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க. But our Lord is not like To the that. uttermost. கடைசி வரை, ஆமென் சொல்லுங்க, கடைசி வரைன்னு சொல்லுங்க. to the uttermost, till the end, முழுவதுமாக, with the fullest extent, முழுவதுமாக to the fullest extent. அந்த மாதிரி நேசிக்கிறாருங்க. He is loving us. எனக்கு That டைம் முடிஞ்சது. my time is இந்த over. அன்புக்கு நாம் ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணும். So we need to respond to this சொல்லுங்க, love. நான் பண்ணியே ஆகணும்னு Say, சொல்லுங்க. I have to எப்படி respond to respond this பண்ண love. போறீங்க? How are you going to எப்படி respond to respond this பண்ண love? போறீங்க? How are you going to வேற respond? ஒண்ணும் செய்யாதீங்க. You don't have to do anything. அன்பை சுமக்கிறவர்களாய் You should be love அது carriers. போதும். And that is enough. ஆமென். கண்களை